பேனரு சாஞ்சிரும், சாயுது. தயவு செஞ்சு இறங்குங்க தம்பி. மரத்து மேல கோயில் தம்பி, துண்டு போட்டுற தம்பி ஒண்ணுதான். இறங்கு இறங்கு இறங்கு. தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த போஸ்ட் லைன் போஸ்டுக்கு பின்னாடி போர்டு பின்னாடி இருக்கிறவங்க இறங்குங்க தம்பி. இந்த தேவி பவன் பக்கத்துல லெப்ட்ல அணைச்சிருக்கிறவங்க இறங்குங்க. கொஞ்சம் முன்னாடி போலாம். யாரும் வராதீங்க, கரண்ட் எல்லாம் இருக்கு. ஜென்ரேட்டர் ரூம்ல எல்லாம் கரண்ட் இருக்கு போயா. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. வண்டியில ஆளு வண்டி வரணும்.
சொல்லுங்க. எந்த ஆட்சிக்கும் போக கூடாது. எந்த இதுக்கு மாநாட்டுக்கு போக கூடாது. இதோட நிப்பா எடுக்கணும். ஆட்சியை ஒதுக்கணும். 50 குடும்பத்தை வருது பாப்பாராம் சார். சொல்லுங்க சார் நீங்க பாப்பாரா அவரு போக கூடாது. போற ஊரெல்லாம் அவன் போற ஊரெல்லாம் பேரு போனமாத்தே உங்களுக்கு அவன் மேல உட்காந்துக்கிறேன். சனைங்க மிதி வெடிச்சு ஆகுது. அவன் எங்கேயும் நம்ம மாநாடு போக கூடாது. அவன் பாடுக்கு இருந்துக்கணும். அவன் இருந்தாலுமே ஜெயிக்க மாட்டேன். தோத்துட்டே போ. இடத்துலதான் இந்த கூட்ட நெரிசலுக்கான ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பாருங்க அந்த மரக்கிளை எல்லாம் முறிஞ்சிருக்கு. இந்த மரக்கிளையில இருந்தா ஆட்கள் நிறைய பேர் கீழே விழுகவும் தள்ளுமுள்ள இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இடத்தோடைய உரிமையாளர் இப்ப நம்ம கூட இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் என்ன நடந்தது ஆக்சுவலா? சார் எல்லாமே வர மத்தியானம் 3 மணி வரல கும்பல் கரெக்டா தான் இருந்தாங்க. யாரும் மேலே ஏறல, கரெக்டா தான் இருந்தாங்க. காலையில 10 மணில இருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணில இருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாம தண்ணி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் வர லேட்டா கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிச்சு. கட்டுக்கிற காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல, எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்க நேரத்து பக்கம் கரண்ட் கம்பத்து மேல ஏற, மரத்து மேல ஏற, இந்த ஷெட்டு மேல ஏற, அந்த மரத்துல ஏற, அங்க ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒண்ணுமே பண்ண முடியல. வந்த பிறகு மரத்து மேல ஏறினாங்க. இல்ல வர்றதுக்கு அங்க இருந்து வண்டி வருதுன்னு சொன்னோன்னே ஏற ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. இது மேல ஏறி அது மேல ஏறி அது மேல ஏறிட்டாங்களாம். ஏரி எல்லாம் கீழே எல்லாம் விழுந்துருச்சு பாருங்களா. எல்லாம் விழுந்துருச்சு. இந்த மரத்துல இருந்து கீழே ஆமா குடிச்சாங்க. ஆமாங்க மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க, மேல இருந்து கீழே விழுந்தாங்க, அங்க வண்டியில இருந்து இந்த செட்ல இருந்து கீழே விழுந்தாங்க. விஜய் போனதுக்கு பிறகு நடந்ததா இல்ல விஜய் பேசும்போதே நடந்தது. பேச கரெக்டா உள்ள வண்டி என்ட்ரி இந்த இடம் தான் பாயிண்ட். இந்த லைன் போயிட்டு இருந்தது. லைனை தாண்டி பஸ் நிப்பாட்டினாங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் நடந்தது. கரெக்டா விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட நிறுத்திட்டாங்க. கரண்ட் நிப்பாட்ட கரண்ட் எல்லா பக்கம் இருந்தது. ஜெனரேட்டர்ல யாரும் உள்ள ரூம்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த ஜெனரேட்டர் நிப்பாட்டிருந்தாங்க. ஜெனரேட்டர் ரூம்ல அதுல விழுந்ததுல தான் ஒயர் கட் ஆகி கரண்ட் ஆஃப் ஆச்சு. இந்த லைன் போக்கஸ் மட்டும் தான் ஆஃப் ஆச்சுங்க. கரண்ட் எல்லா ஏரியால கரண்ட். நாங்க இந்த தெருவுல இருக்கோம். கரண்ட் இருந்தது. ஏரியாக்குள்ள கரண்ட் இருந்தது. இந்த இடத்துல இருந்து டெட் பாடிஸ் எடுத்தாங்க. டெட் பாடி எல்லாம் மயக்கத்தோட இருந்தாங்க. எல்லாத்தையும் அனுப்பிவிட்டோம். எல்லாம் அன்கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. குறிப்பா மரணம் அடைஞ்சது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கம் தாங்க. 2 பக்கமே தாங்க. பர்டிகுலர் நடந்ததுல எல்லாம் இந்த இடத்துல எல்லாமே நாங்க நிறைய ஏத்தி விட்டோம். நைட்டு நானே ஒரு பையன் இங்க அக்ஷயா ஸ்கூல் கூட்டு போனா அந்த பையன் எடுத்து ஒரு குழந்தை கை குழந்தை எல்லாம் இங்க நாங்க தான் ஏத்தி விட்டோம். கை உடஞ்சது பசங்க நிறைய பேருக்கு கை கால் காயம், ரத்த காயம் நிறைய இருந்தது. நீங்க எந்த இடத்துல இருந்து நாங்க கரெக்டா அந்த இடத்துல நின்னோம். நான் கீழே நாங்க எங்க வீட்டுல மாடியில இருந்தோம். பஸ் வரவும் நாங்க என்ன பண்ணிட்டோம் பார்க்க முடியல. உள்ள கேரம் உள்ள லைட் ஏரியல வேன்ல லைட் ஏரியல. சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் நாங்க வந்தோம். வர்றப்ப என்னன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வண்டி நாங்க பைக் இங்க இருந்ததுங்க. நாங்க தான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இந்த கட்டுக்குள்ள ஃப்ரீயா தான் இருந்தது. கட்டுக்குள்ள பைக் ஃபுல்லா இருந்து பைக் போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. மத்தபடி ஃப்ரீயா. அந்த ஆம்புலன்ஸ் கடைசி இதுல தான் உள்ள போச்சு. கும்பல் போடாம ஆம்புலன்ஸ் உள்ள போய் அங்க அக்ஷயா ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்தாங்க. உடனே பக்கத்துல தான் இருந்தாங்க. அக்ஷயா ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்தாங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடி அவர் கட்சி வண்டியோட கூட வந்தது. வந்து அதுல ஏத்தி விட்டாங்க. வழியில விட்டாங்க. ஆம்புலன்ஸ் சொல்லி விட்டாங்க. போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள ஒரு பையன் பாப்பா எல்லாம் தூக்கிட்டு வந்தாலும் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. எல்லாம் நல்லா பண்ணாங்க. இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா என்ன பண்ண கும்பல் நெரிசல். கரூர் என்னைக்குமே சாட்டர்டே சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பள நாள். 5 மணிக்கு மேல டெக்ஸ்டைல் எல்லாம் 5:30 விட்டுருவாங்க. எல்லா கும்பல் வர எல்லாமே லேடிஸ் பூராமே பார்க்க ஆர்வம். ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வர ஆர்வத்துல என்னைக்கு தான் பார்க்க போறாங்க. கட்சிக்காரங்க வேற நடிகரை பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆர்வத்துல வந்த கும்பல் தாங்க. நிறைய பேர் குழந்தைகளோட கர்ப்பிணி பொம்பளைங்க எல்லாருமே எல்லாம் அவங்களும் சொன்னாங்க. கட்சியிலயும் சொன்னாங்க யாரும் வராதீங்க, எல்லாம் ஒதுங்கிலுங்க, முதியோர்ல போங்க எல்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் கூட கேட்கலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த பகுதியில நிறைய மரணங்கள் நடந்தா? இந்த பகுதிக்காரங்க யாருமே வரலீங்க. எல்லாம் வந்தாங்க பார்த்து சாயந்தரம் டைமுக்கு வந்தாங்க போயிட்டாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்த பசங்க தான். எல்லாம் அரவக்குறிச்சி, ஏமூர் இந்த மாதிரி வெளியே அவுட்டர்ல இருந்து வந்த பசங்க தான் எல்லாமே. வேலுசாமி கூட 2 பெண் குழந்தை. அது சாயந்தரம் வந்த நேரம் தாங்க. அவங்களா கொஞ்சம் ஆர்வத்துல வந்த லேடிஸ்ங்க, மகளிர் தான் வந்தாங்க. ஆண்மலைங்க பசங்க யாருமே வரல. இதுல பெருசா வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க. எல்லாம் இந்த ஏரியாக்காரங்க தெரியுங்களா உங்களுக்கு என்ன கும்பல் இருக்குன்னு. போன வாரம் எடப்பாடி வந்தாரு. ஒன்னு கூட இல்லைங்க. ஒரு சம்பவம் நீட்டா நடந்தது. நீட்டா பண்ணாங்க. ஆர்கனைசேஷன் கரெக்டா இருந்தது. நீங்க கரூர் பகுதியை சேர்ந்தவர்களால உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த உழவர் சந்தையா இருக்கட்டும், இந்த ரவுண்டான பகுதியா இருக்கட்டும், அதை காட்டிலும் இது ஸ்பேசியஸான இடமா இல்ல அது ஸ்பேசியஸான இடம்? இதுதாங்க டிராபிக் இல்லாத இடம், ஸ்பேசியஸான இடம், எல்லாமே சௌரியமான இடம். உங்களுக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு ரோட் கட் பண்ணி விடலாம். எந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடம். என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. வெளியில அவங்க பிளக்ஸ் வச்சது தப்புங்க. பிளக்ஸ் செவுத்து ஒட்டி வச்சிருக்கணும். இப்ப பிளக்ஸ் ரோடுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல ரோட்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? கும்பலுக்கு தகுந்த மாதிரி ரோட் அகல இருக்கு. ரோட் அகலத்துக்கு மாதிரி நவுத்தி வைக்கணும் உங்களுக்கு. பிளக்ஸ் ரோட்டை ஒட்டியே பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு? ஃப்ளக்ஸ் வச்சது ஒரு பிரச்சனை. ஃப்ளக்ஸ் வச்சது ஒரு பிரச்சனை தாங்க. ஃப்ளக்ஸ் இங்க இருந்து இந்த இடத்துல இருந்தது. ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல பாயிண்ட்னால ஃப்ளக்ஸ் இருக்கலாம். அந்த இடத்துல பாயிண்ட் எல்லாமே ரோட் மேலே ஃப்ளக்ஸ் இருந்தது. கட் ரோட் நிறைய இருக்கு. கட் ரோட் எல்லா பக்கம் அந்த பக்கம் போறது ரோட் இருக்கு, இந்த பக்கம் போறது ரோட் இருக்கு. எல்லாத்துக்கும் ரோட் இருக்கு. மக்கள் கலைந்து போறது வழி இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியல. வெளிய போறதுக்கு வேலை வெளியூர் உள்ளூர்காரங்களா தான் தெரியும். வெளியூர்காரங்களுக்கு வழி எப்படி தெரியும் உங்களுக்கு? நைட் டைம் ஆமா நைட் டைமிங் தான் மெயின். 12 மணிக்கு வரேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்காச்சும் இங்க ஆஜரா இருந்தாருன்னா கும்பல் கரெக்டா இருந்திருக்கும். கரெக்டா எல்லாமே வெளியே போயிருப்பாங்க. போக்கஸ் எல்லாம் சாப்பாடாம இருந்தாங்க. எல்லாமே எல்லாம் பசியோட இருக்கு. என்ன பண்ணுவாங்க? கும்பல் நெரிசல மூச்சு நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு. குறிப்பா இங்க உள்ள இந்த ஸ்டாம்பிங் நடந்த இடம் முக்கியமான இடம்ன்றது இந்த பகுதி தான். இந்த கட்டடத்தோட உரிமையாளர் சொல்றதை கேட்டோம்.
குறிப்பா இங்க வச்சிருக்கக்கூடிய பிளக்ஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுது. அது அப்படி இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஜென்செட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. இங்க மக்கள் வந்து கூட்டம் அதிகமாகும் போது இந்த ஜென்செட்டோடைய ஒயர் வந்து கட் ஆயிருச்சு. அதனால இங்க உள்ள இந்த போக்கஸ் லைட், அவங்க டிவிக்கு சார்பாக வைக்கப்பட்டிருந்த போக்கஸ் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு. அதனாலதான் அந்த இருள் சூழ்ந்த அந்த ஒரு காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் இந்த ஷெட்டு ஃபுல்லாவே மக்கள் ஏறினது, அதிலிருந்து தாங்காம கீழே முறிஞ்சு விழுந்திருக்காங்க. அந்த மரத்துல ஏறி இருக்காங்க. அதே மாதிரி அந்த பகுதி சாலையோட அந்த பகுதி விஜய் வந்து நடுவில் நிற்கிறாரு. சாலையோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லையும் ஏறி விஜய பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல மேலே ஏறினவங்க மரக்கிளைகளை உடைஞ்சி கீழே விழுந்திருக்காங்க. அந்த மரக்கிளைகள் உடைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே கூட்ட நெரிசல் இருந்த பகுதியில மரக்கிளையிலிருந்து மேலிருந்து கீழே விழுகும் போது அது இன்னும் பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு, இன்னும் நெருக்கடிகளை உண்டு பண்ணிருக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், காலையிலிருந்து உணவு இருந்தாமல் நிறைய பேர் இங்க இருந்திருக்காங்க. தண்ணீர் அவங்களுக்கு இல்ல. அவங்க மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க இங்கிருந்து நகராம எப்படியாவது விஜயை பார்த்துட்டு தான் நாங்க போவோம் அப்படின்னு அந்த பகுதியே கீழேயே அமர்ந்திருந்தாலும் நம்ம நிருபர்கள் இங்க நேரடியா பணி செஞ்ச நிருபர்கள் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்க அப்படி உட்கார்ந்தவர்கள் விஜய் வந்த பிறகு எல்லாம் எழுந்திரிச்சு ஆரவாரம் செய்யும் போது ஒரு கட்டத்துல டீஹைட்ரேட் ஆகி இதிலிருந்து வெளியிலையும் போக முடியாம, மூச்சும் விட முடியாம, மூச்சு திணறலாகி தான் இங்க இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கதா சொல்லப்படும். விழுந்த உடல்கள் மீதும் மயக்கம் போட்டு விழுந்த மனிதர்கள் மீதுமே ஏறி நின்று விஜய் பாக்குறாங்க. ஆக இதுதான் ஒரு கட்டுப்படுத்தப்படாத, முறைப்படுத்தக்கூடாத ஒரு சினிமா மோகத்தால ஈர்ப்பு இருக்கிற இந்த கூட்டம் விழிப்புணர்வு அடையணும். நீங்கள் அவரை திரையில பார்த்துருக்கிறீங்க, டிவியில் பாருங்கள், செல்ஃபோனில் பாருங்கள், நேரடியாக லைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற வடமாநில ஊடகங்கள் போட்டு லைவாக ஒளிபரப்பு பண்ணுறீங்க. அதை பார்க்க வேண்டியதானே. ஒரு வயசு குழந்தையை தூக்கிட்டு வரதுக்கு விஜயா சொன்னார் இல்லை அரசாங்கம் சொல்லிச்சா, காவல்துறை சொல்லிச்சா? சொல்லுங்க. கர்ப்பிணி தாயை வாங்கின காவல்துறை கூட்டாங்களா, முதலமைச்சர் கூட்டாரா, இல்லை பிற அரசியல் கட்சிகள் கூட்டாங்களா? நீங்கள் உயிரா நினைக்கிற உங்கள் தலைவரே கர்ப்பிணி பெண்கள் வராங்க, குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க, முதியோர்கள் வராதிங்கன்னு சொல்லாரு. அப்புறம் மீதியா வரீங்க? அப்படி மோகம் கொண்டு போய் ஏன் தெரியுறீங்க? உலகத்தில் எந்த நாட்டு நடிகனுக்கும் இப்படி இல்லையே. இந்தியாவில் எத்தனையோ மிகச்சிறந்த நடிகர்கள் இருக்காங்க. அவர்களை பார்ப்பதற்கு இப்படி போய் மக்கள் மிதிப்பட்டு சாவறாங்களா, மூச்சு திணறி சாவறாங்களா? இந்த அவலம் என் தமிழ் மண்ணில் பிறந்த தமிழர்களாகி நீங்கள் இப்படியா செய்கிறீங்க? நான் வந்து இதில் பெரும்பான்மையான குற்றச்சாட்டு வந்து பொதுமக்கள்கிட்டே இருக்க குற்றச்சாட்டு, ரசிகர்களுக்கு உங்ககிட்ட தான் இருக்க குற்றச்சாட்டு. விஜயை பொறுப்பேற்க சொல்வதும் மற்றவர்களை அரசு இயந்திரங்களை பொறுப்பேற்க செய்வதற்கு முன்பாக பொதுமக்களாகிய நாம் திருந்தணும். சொல்லுங்க. உங்களை யார் முதல் நாள் 20 வர சொன்னா? விடிய கிளம்புற 6 மணிக்கு 7 மணிக்கு யார் வர சொன்னா? விஜய் வண்டி எங்க நிற்கும்னு மார்க் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி இல்லாம உணவு இல்லாம கடந்து அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்து இயற்கை என்ன செய்யும்? அப்ப இதையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செஞ்ச அந்த மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகி எல்லாருக்கும் இருக்குல்ல. ஏன் நான் கேட்குறேன், நீங்க 8:45க்கு நீங்க இப்போ நாமக்கல் இருக்கணும், 8:45க்கு தான் நீங்க சென்னையில விமானம் ஏறுறீங்க. தனி விமானம் இல்லை, விமானம் உங்களுக்கு லேட்டாக வந்துச்சா, இல்லை உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் பாதிப்பா, பிரச்சனையா? எதுக்கு லேட்டாக வந்தீங்க? எது காலதாமதமாக வந்தீங்க? நீங்கள் 10 மணி நேரம் காலதாமதமாக வராமல் இருந்துச்சாக்கா தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் செத்துருப்பாங்களா மக்கள்? அப்போ விஜய் மீதும் தவறு இருக்கிறது, விஜய் ரசிகர்கள் மீதும் தவறு இருக்கிறது. சினிமா மோகத்தால் ஈர்க்கப்பட்ட பொதுமக்களாகிய நீங்க இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் போய் காவல்துறையினுடைய விதிகள், உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் நீங்கள் கூரை மேலே ஏறுவீங்க, ஹாஸ்பிட்டலில் ஷீட் மேலே ஓடுவீங்க, பொட்டிக்கடை மேலே ஏறுவீங்க, ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குவீங்க. இது என்ன கூட்டம் இது? ஆக இதையெல்லாம் ஒரு தலைமை பண்போட முறை இதெல்லாம் கட்சியை வந்து கட்டமைங்க. முறையாக நகரத்திலிருந்து, ஒன்றியத்திலிருந்து, மாவட்ட வரைய, கிளை வரையாக கட்டமைச்சு அரசியல் பயிற்சிகளை கொடுத்து தலைமை பண்புகளை வளர்த்து விட்டு அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வாங்க. கூட்டம் வேணா காத்தால 7 மணிலேருந்து இங்கெல்லாம் கூட்டம், நல்ல கூட்டம், ஆட்டம் பாட்டம், தண்ணி போட்டுக்கிட்டு தான் இருந்தானுங்க. அவர் வர்றப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சனத்தை கொஞ்சம் வண்டி வர்றதுக்கு வழி விடுறதுக்கு நெருக்கி விட்டாங்க. இப்படி தள்ள இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டு மேலே ஏற, ரோட்டு மேலே ஏற, இந்த இதுல ஏறிட்டாங்க. ஏறி என்ன ஆயிடுச்சு, அந்த இதுல தான் உடஞ்சி அந்த இடத்துல இதாகிருக்கு சேதாரம். ஏன்னா 7 மணிலேருந்து ஆடுறாங்க, சாயங்காலம் 7 மணி தண்ணி, ஒரு தண்ணி கூட கொடுக்கல யாருக்குமே. அவன் தண்ணியை போட்டுக்கிட்டு நம்ம அதிக்கலாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டானுங்க. இங்கே பூட்டி வச்சதை கேட்ட தாண்டிட்டு வந்துட்டானுங்க. தண்ணிங்கிறானுங்க. அப்புறம் நாங்கள் பைப்பு நீக்கி விட்டோம், குடிங்க அப்படின்னு. இந்த மாதிரி இது பண்ணுறப்போ குழந்தை 9 மாதத்து குழந்தைங்க அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. குழந்தையா நாங்கள்லாம் சத்தம் போட்ட இப்படி நிற்காது அப்படின்னு, உங்களுக்கு என்ன வேலையை பாருன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த இதில் தான் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கிறானுங்க பசங்க. இது மேலெல்லாம் ஏறிக்கிட்டு இந்த பாருங்க, அந்த மரத்து மேலே ஏறி, இந்த மரத்து மேலே ஏறி, அந்த வீட்டு மேலே ஏறி குதி எல்லாம் சண்டை கட்டிட்டு ஏதாதிங்கிறாங்கன்னு அந்த பக்கம் பார்த்தோங்க. அந்த பக்கம் வேணா பெரியவங்களுக்கு தான் பார்த்தோம், குழந்தைகளை பார்க்கல. பெரியவங்களுக்கு தான் தூக்கிட்டு இது மயக்கம் போட்டு விழுந்தோன்னு தூக்குனாங்க, பிடிச்சாங்க, இதெல்லாம் பார்த்தோம். வேணா அங்கே மேலே ஏறினீங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டு மேலே இது மேலே ஏறினீங்களுக்கு
இந்த பக்கம் இந்த பந்தல்ல ஏறி இருக்காங்க அதுலதான் ஆமாங்க. அதாவது கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம் அதிகங்க, ரசிகர்கள் கூட்டம் அதிகம். காலையில வந்து 12 மணிக்குன்னு சொன்னாங்க, 12 மணி 3 மணி மீட்டிங்னு எல்லாருமே வந்துட்டாங்க. வரும்போல நினைச்சு நேரம் மீட்டிங் நேரம் ஆக வந்தவங்க யாரும் போகலிங்க. இங்க உணவு தண்ணி எதுவுமே கிடைக்கல. குழந்தைங்களெல்லாம் கொண்டு வந்தவங்களும் அப்படியே ஸ்டே பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அவர் 6:30 மணிக்கு வர என்ன ஆயிடுச்சுங்க, அங்கேருந்து நாமக்கல்ல மீட்டிங்கில் இருந்த கூட்டமும் இங்கே வந்துருச்சுங்க. அந்த கூட்டம் இங்கே வர, இந்த கூட்டம் இங்கே இருக்க, எல்லாம் ஒன்று சேர என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாத்துக்கும் ஒன்றும் மயக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான். இது இங்க பாருங்க, இது இந்த பந்தல் மேல ஏறி இருக்காங்க. இது என்ன கீழே பாருங்க, என்ன சவுக்கு போட்டுருக்காங்க. இது கூட கிடையாது. இதுல ஏறி அதுல இந்த மாதிரி ஏறி இருக்காங்க. இந்த மரத்துல ஏறி லைனை பிடிச்சிருந்தா போயிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்பரம் தெரியுது பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்பரத்தில் ஏறி இருக்கிறாங்க. ஒரு இடம் விடல, எல்லா மரத்துலையும் ஏறி இருக்கேன், டிரான்ஸ்பரம் எல்லாத்துலையும் ஏறி இருக்கேன். ஏதோ ஒன்று அசம்பாவிதம், இப்படி டிரான்ஸ்பர் உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இபிலேருந்து கூப்பிட்டு சொல்லி உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் இதுக்கு மேலே ரொம்ப சம்பவம் நிறைய நடந்திருக்கும். முன்னெச்சரிக்கையாக கொடுத்து ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்காம யார் சொன்னாலும் நாங்கள் அடங்க மாட்டோம், இப்படிதான் நாங்கள் இருப்போம், நீங்களாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ஒருத்தருக்கு அடங்காம எல்லாம் பயங்கரமாக குதியாட்டம் போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வேன்ல இப்போ அவங்கள ஏற்ற விடாம அந்த ஆம்புலன்ஸ்காரங்களெல்லாம் போட்டு அடிச்சாங்க. இந்த இடத்துல அடித்து அதையும் மீறி 2 ஆம்புலன்ஸு அவங்கள ஏற்றிட்டு போச்சுங்க. இதை கண்ணார நாங்கள் பார்த்தோம். கண்ணார பார்த்து ஐயோ ஐயோன்னு நாங்கள் கதறினோம். அதில் தான் நிறைய பேர் உயிர் தப்பிச்சு போனதே, முக்கால்வாசி தப்பிச்சதே மறுவளப்புங்க எங்களுக்குள்ள. இப்படி இருக்கிறீங்க. கரூரில் விஜய் பேசுறதுக்கு அனுமதி கேட்ட இடம் 2 இடம். ஒன்று லைட் ஹவுஸு, இன்னொன்று உழவர் சந்தை. அந்த 2 இடமே எவ்வளவு குறுகலான இடம் அப்படின்றது கரூர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த 2 இடத்தையும் இவ்வளோ அந்த குறுகலான இடத்துல போட்டால் நிறைய கும்பல் வரும், தேவையில்லாத அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் வேலுசாமிபுரத்தில் பர்மிஷன் கொடுத்தாங்க. காலையில் 8:45க்கு நாமக்கல்ல இருக்க வேண்டிய விஜய் 8:45க்கு தான் வீட்டில இருந்தே கிளம்புறாரு. அதுக்கு ரீசன் என்ன? மதியானம் 12 மணிக்கு கரூர் வர வேண்டிய விஜய் சாயங்காலம் 7 மணிக்கு வராரு. அதுக்கு ரீசன் என்ன? ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு எச்ச நோக்கத்துக்காக மட்டும்தான் இப்படி சீப்பான ஒரு அரசியலை விஜய் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் 7 மணிக்கு வந்தார். ஆனால் 12 மணிக்கு டைம் போட்டனால கரூரில் இருக்கவங்க எல்லாமே 10:45 அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோ வெயில் நேற்று அடிச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ கும்பலுக்கும் 10,000 பேருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அந்த 10,000 பேருக்கும் தேவையான அளவுக்கு குடிநீர் வசதியோ டாய்லெட் ஃபெசிலிட்டியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுத்தமாக கிடையவே கிடையாது. ஆனால் 10,000 பேருக்கு பர்மிஷன் மட்டும் வாங்கியிருக்கீங்க. சரி 12 மணிக்கு தான் வரணும் அப்படின்னு பார்த்தா 12 மணிக்கு வரல, 7 மணிக்கு வராரு. காலையில் 10:45 சாயங்காலம் 7 மணி வரையும் யாருமே சாப்பிடாம அந்த வெயிலில் தண்ணி கிடைக்காம விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டுமே அவ்வளோ பேரும் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றீங்க. விஜய் வர வரையுமே கூட்டத்தை போலீஸ் ரொம்பவே கண்ட்ரோலாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் அவரை பார்க்க போறன்ற ஆர்வத்தில் அந்த கூட்டம் தறிகேட்டு தற்கூரித்தனமாக நடந்துக்கிட்டாங்க. போலீஸால தான் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பொய்யான பின்பத்தை சோஷியல் மீடியாவில் விதைக்கிறது டிவிக்கோட ஐடிவிங்கோட பிரதான வேலையாகவே இருந்துகிட்டு இருக்குது இப்போ வரையும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அப்படிப்பட்ட ஒரு கூட்ட நெரிசலையும் குழந்தைகளையும் பெண்களையும் போலீஸ் எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? இந்த போலீஸ் பாதுகாப்பு மட்டும் நேற்று இல்லை அப்படின்னா நேற்று நடந்த அசம்பாவிதத்தின் எண்ணிக்கை கண்டிப்பாக 100க்கு மேலே தான் போயிருக்கும். ஏன்னா அப்படி ஒரு கட்டுக்கடக்க முடியாத ஒரு கூட்டம். எல்லாருமே விஜயை பார்க்க போறேன்ற ஒரே ரீசனால மட்டும்தான் எந்த ஒரு புரிதல் இல்லாமல் பின்னாடி இருந்து தள்ளி கீழே விழுந்திருக்காங்க. விழுந்தவங்கள தூக்கி விடுறதுக்கான டைமே அங்கே கிடைக்கல. ஒருத்தர் மேலே ஒருத்தரா ஏறி நசுங்கி செத்து போயிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு, அன்பில் மகேஷ் எப்படி வந்தாருன்னு கேட்குற தற்கூரி கூட்டமே கவர்மெண்ட் எப்படி செயல்படும் அப்படின்றது தெரியுமா? செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுனோடனே அவருக்கு தகவல் சொல்றாங்க. தகவல் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலில் போய் களத்தில் நின்று பொதுமக்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. 1 ஹவர்ல எப்படி அவர் வந்தாரு, 1 ஹவர்ல எப்படி இவர் வந்தாருன்னு கேட்குற நீங்க கரூர் கூட்டத்தில் இருந்த புஷியானந்த் எங்க போனாரு, சிடிஆர் நிர்மல்குமார் எங்க போனாரு, ஆதவ அர்ஜுன் எங்க போனாரு, ராஜ்மோகன் எங்க போனாரு, வெங்கட்ராமன் எங்க போனாரு, இதெல்லாம் யாராவது கேட்டீங்களாடா? இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு திருச்சியில இருந்து நாங்க 15 பேர் டிஎம்கே ஐடிவிங் கரூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த டைம்ல விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பறந்துகிட்டு சென்னை போறதுக்காக விஜய் வேகமா போயிட்டு இருக்காரா? இதெல்லாம் ஏன்டா கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? 12 மணிக்கு ஷெட்யூல் போட்டு 7 மணிக்கு கரூர் வர தெரிஞ்ச விஜய்க்கு 2 மணி நேரத்துல சென்னை போறது எப்படின்னு ஏன்டா எவனுமே கேள்வி கேட்கல? ஹாஸ்பிட்டல்ல களத்துல போய் நாங்க நிக்கிறோம். ஆனா தாவேகாவோட ஒரு மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், போட்டிருக்க அணி நிர்வாகிகள், ஒரு தாவேகாவோட ஒரு அடிப்படை தொண்டன் ஒருத்தன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரல. களத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நின்று மக்களுக்கு சப்போர்ட்டாவும் உறுதுணையாவும் நின்னது திமுகடா. சேனலா போயிட்டு பேட்டி கொடுப்பீங்களாடா? குழந்தைங்க இறந்துருக்காங்க, பெண்கள் இறந்துருக்காங்க, ஒன்னையே நம்பி வந்த பசங்க இறந்துருக்காங்க. அவங்களுக்காக யாராவது ஒருத்தன், 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், யாராவது ஒருத்தராவது இறந்தவங்களை பத்தி நேற்று நைட்டு வர யாராவது ஒருத்தவங்களாவது பேசியிருப்பீங்களா? உங்களையே நம்பி கூடின கூட்டத்தை அப்படியே கை கழுவி விட்டுட்டீங்களேடா. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3ல இருந்து மதியம் 3ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது.
அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணில இருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம்